தேவையான பொருட்கள்: பால் 2 cups, brown sugar 3 tablespoons, நன்னாரி 2 tablespoons, vanilla ice cream 2 scoop, பாதாம் பிசின் 2 tablespoons. தயாரிப்பு 1. பாதாம் பிசின். பாதாம் பிசினை தண்ணீரில் ஊற வைக்கவும். அது ஜெல்லி மாதிரி ஆக வேண்டும். 2. கேரமல். பிரவுன் சுகருக்கு சிறிது தண்ணீர் சேர்த்து காய்ச்சவும். பாகு மாதிரி திக் ஆகும் வரை செய்யவும். 3. முதல் பால். ஒரு பாலை எடுத்து கேரமல் சேர்த்து காய்ச்சவும். அது கெட்டியாகி பாலாடை போல ஆகும் வரை வைத்திருக்கவும். பிறகு குளிர வைத்து ஃப்ரிட்ஜில் வைக்கவும். 4. இரண்டாவது பால். இன்னொரு பாலை எடுத்து கேரமல் சேர்த்து காய்ச்சவும். பொங்கி வரும்போது உடனே இறக்கவும். இதையும் குளிர வைத்து ஃப்ரிட்ஜில் வைக்கவும். செய்வது எப்படி? ஒரு கிளாஸில் முதலில் பாதாம் பிசின் சேர்க்கவும். 2 ஸ்பூன் நன்னாரி சேர்க்கவும். 2 ஸ்பூன் பாலாடை பால் சேர்க்கவும். பிறகு கேரமல் பால் கிளாஸின் 3/4 அளவு ஊற்றவும். மேலே 2 ஸ்கூப் வனிலா ஐஸ்கிரீம் வைக்கவும். மேலாக சிறிது கேரமல் ஊற்றி பாதாம் பிஸ்தா தூவவும். இப்போது மதுரை ஸ்டைல் ஜிகர் தண்டா தயார்.